இதான் அங்கே வந்த சிந்தாமணியால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்ட்டு பயங்கர கடுப்போடு அங்கே இருந்து அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அருண் வராரு. அருண் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறாரு. பார்த்து இந்த மாதிரி அங்கே இருந்த சீதா பார்த்து சொல்கிறாங்க, சபா சீதா, அதாவது இந்த மாதிரி உன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் அப்படி இவ்வளோ பேர் சேர்ந்து நடத்துறீங்க, ஆனால் என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீதாவோட அம்மா பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் அத்தை நீங்களும் சரியான ஆளாக தான் இருக்கீங்க, அதாவது உங்கள் பையனுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு வாரத்தை கூடவா சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை நீங்கள் மதிக்கிறீங்க, சரி இருந்துட்டு போகட்டும், ஆனால் இப்போ உங்கள் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க, இப்போ உங்கள் பையனை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்கல்ல, அப்படியே கையோட உங்கள் பொண்ணு சீதாவையும் கூட்டிகிட்டு போயிருங்க, இனிமேல் அவன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பயங்கர கோமா கிளம்பலான் இருக்கும்போது அங்கேருந்து முத்துவோட பாட்டி பார்த்தீங்கன்னா டே நில்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் பார்த்தீங்கன்னா நில்றவா யாராது அப்படின்னு பின்னாடி பார்க்கும்போது அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருணா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க, அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அளவுக்கு நீ மோசமாக நடந்துக்கிற, நீ உதவி செய்யலை அப்படின்னாலுமே அதாவது எதுவும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி எகிரிட்டு வர, இந்த மாதிரி சீதா விட்டுட்டு போயிருவியா, மரியாதையை அவளை கூட்டிட்டு போய் நல்லபடியாக வாழ்ற வழியை பாரு, அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் உன்னோட வேலைக்கு ஆப்ப வச்சிரும், உன்னை விட பெரிய பெரிய அதிகாரிலாம் எனக்கு தெரியும், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னு நினச்சிக்க, அப்போ அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்ட்டு உனக்கே தெரியும், அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அருண் பார்த்தீங்கன்னா என்னடா அந்த பாட்டி இப்படி சொல்கிறாங்க, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.